வணக்கம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் ஆடம்பர விமானம் டெல்லி பாலம் விமான நிலையத்தில் தரையிறங்கியதை கோடிக்கணக்கான மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். ஏனென்றால் பறக்கும் மாளிகை போன்ற அந்த அதிசய விமானம் உலகத்திலேயே ஆடம்பரமானது. அது மட்டுமின்றி அதன் உள்ளே எதிரிகளை தாக்க நவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருந்தன. அணுகுண்டுகளை இயக்கக்கூடிய தொழில்நுட்ப ரகசியங்களும் அதன் உள்ளே இருந்தன. அது பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் காண்போம். இந்திய சுற்றுப்பயணத்திற்காக ரஷ்ய அதிபர் புதின் இலியூஷின் IL 96-300 PU என்ற ஆடம்பர விமானத்தை பயன்படுத்தினார். அந்த விமானம் மாஸ்கோவிலிருந்து மேலெழுந்து டெல்லியை நோக்கி கிளம்பிய போதே உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் அந்த விமானம் செல்லும் பாதையை ரேடாரில் கண்காணித்தனர். 55 மீட்டர் நீளத்துடன் பறக்கும் மாளிகை போன்று அட்டகாசமாக பறந்த அந்த விமானத்தை ஆகாயத்தில் பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. புதினின் ஆடம்பர விமானத்திற்கு பாதுகாப்பாக இருபுறமும் ரஷ்ய போர் விமானங்களும் பறந்து வந்தன. கூடவே இன்னொரு இலியூஷின் ஆடம்பர விமானமும் பின்தொடர்ந்து வந்தது. ஒருவேளை புதின் வரும் விமானத்தில் ஏதாவது தொழில் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக அந்த விமானத்தை நட்பு நாடுகளின் ராணுவ விமான தளங்களில் தரையிறக்கி விடுவார்கள். பின்பு அந்த மாட்டு விமானத்தில் புதின் தனது பயணத்தை தொடருவார். புதின் வந்த விமானத்தில் 4 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 13,000 கிலோமீட்டர் தூரம் அது நிற்காமல் பயணிக்கும் ஆற்றலை கொண்டது. நடுவானிலேயே எரிபொருளை நிரப்பும் வசதியும் அந்த விமானத்தில் இருக்கின்றது. புதினின் விமானத்தை எதிரிகளால் தாக்கவே முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் எதிரிகள் மீது எப்போதும் பாய தயாராக அதில் அதிநவீன ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விமானத்தில் புதின் பறந்து கொண்டிருக்கும் போதே எங்காவது அணுகுண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு உத்தரவிடக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளும் அந்த விமானத்தில் இருக்கின்றன. இந்த விமானத்தில் இருக்கும் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி எதிரிகளின் ரேடார் கண்காணிப்பில் இருந்து விமானத்தை மறைந்து போகவும் செய்யலாம். அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வசதிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. புதினின் ஆடம்பர விமானம் ரஷ்யா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் வான்பரப்பு வழியாக பறந்து இந்தியாவை வந்தடைந்து வட்டமிட்டது. டெல்லி பாலம் விமான நிலையத்தில் வழுக்கி கொண்டு பளபளப்பாக தரையிறங்கியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. புதினின் விமானம் 18 மீட்டர் உயரத்துடன் பிரமாண்டமாக தோன்றியது. அது 250 டன் எடை கொண்டது. அதில் ஒரே நேரத்தில் 262 பேர் பயணம் செய்யலாம். தற்போது புதினுடன் அவரது பாதுகாவலர்கள், அதிபர் மாளிகை அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்கள், உடற்பயிற்சி வல்லுநர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் உட்பட சுமார் 100 பேர் அந்த விமானத்தில் வந்து டெல்லியில் இறங்கி இருக்கின்றார்கள். பறக்கும் மாளிகை போன்ற அந்த இலியூஷின் விமானத்தில் மிகப்பெரிய கருத்தரங்கு கூடம் அமைந்திருக்கின்றது. பல்வேறு அறைகளும் உள்ளன. சொகுசு படுக்கை அறை, தங்க முலாம் பூசப்பட்ட குளியலறை, மதுபான பார், உடற்பயிற்சி கூடம், நவீன மருத்துவ கட்டமைப்புகளையும் கொண்ட அறைகளும் அங்கே காணப்படுகின்றன. புதின் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் உள்ள உயர் நட்சத்திர ஓட்டலில் தங்குவார். ஆனால் அந்த ஓட்டலில் உள்ள குளியலறையையோ கழிவறையையோ புதின் பயன்படுத்த மாட்டார். அவருக்கென்று தனியாக குளியலறை மற்றும் கழிவறையை கார்கோ விமானத்தில் கொண்டு வந்து ஹோட்டல் அறையில் பொருத்துவார்கள். இந்த முறையும் அப்படி கொண்டு வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதை பொருத்தும் தொழில்நுட்ப நிபுணர்களும் ரஷ்யாவிலிருந்து வந்திருந்தனர். புதினுக்கான உணவுப் பொருட்களும் விமானத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. சமையல் கலைஞர்களும் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்திருந்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டெல்லியில் 30 மணி நேரம் மட்டுமே தங்கியிருந்தார். ஆனால் அந்த 30 மணி நேரம் உலகமே இந்தியாவை தான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தது. உலகத்தின் சக்தி மிகுந்த இரு நாட்டு தலைவர்களும் என்ன பேசிக் கொள்வார்கள், எத்தகைய ஒப்பந்தங்களை மேற்கொள்வார்கள் என்று கண்காணித்தனர்.
ஆனால் வல்லரசு நாடுகளுக்கே அதிர்ச்சியூட்டும் விதத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இராணுவ கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.